ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லலாம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோமோ வந்திருக்கு. கண்டிப்பாக விஜய் பார்வதி ரசிகர்களுக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். அதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் இங்கே இப்போ ஒரு பெரிய ஒரு இஷ்யூ கையில் எடுத்திருக்காரு. என்னென்னா பார்வதி இது வரைக்கும் வேலையே செய்யலை அப்படின்ட்டு. வேலையே செய்யலைன்னா அப்போ அந்த வேலையை யார் செஞ்சது? கரெக்ட் தானே? வேலையே செய்யலைன்னு தான் இங்கே ஒரு பேச்சு அங்கே வைக்கிறாரு. வேலை செய்யலை இல்லை, சொல்கிற வேலையை அடம் பிடிச்சி அதுக்கப்புறமா செய்கிறாங்க. இதுதான் அங்கே கேள்வியாக இருக்கணும். ஆனால் பாரு வேலையே செய்யலை, நாங்கள் பார்க்கவே இல்லைன்றாரு. அப்போ நேற்று ஃபுல்லாக அந்த பாத்திரத்தை துலக்கினது யார்? இதுக்கு முன்னாடி பாத்ரூம் க்ளீனிங் பண்ணது யார்? இதெல்லாம் செஞ்சு தானே இருக்காங்க. அப்போ அவங்க செய்யலைன்னா அதுக்கு பதில் வேறு யார் செஞ்சாங்கன்றதை நீங்கள் கேட்கணும். அதையும் கேட்க மாட்டீங்க. ஆனால் இங்கே இவ்வளோ பொட்டாம்பதுவாக பேசுகிறீங்க. நேற்று 7:30 மணி அப்படின்னு ஒரு பெரிய இஷ்யூ போச்சு. அதை பற்றி பேசியிருக்கலாமே, ஏன் பேசலை? இதுக்கு முன்னாடி காக்கா ஆகி போச்சுன்றதெல்லாம் பேசுகிறீங்க. ஏன்னா அது அவங்களுக்கு சாதகமாக இருந்துச்சுட்டு. இங்கே அந்த விஷயங்கள் எதுவுமே வரல. முக்கியமாக இப்போ பார்வையோட இந்த விஷயந்தான் வரணுமா? என்னையா இதுன்ற மாதிரி இருக்குது. சரி, இதுலேயே பாத்திரம் தொலைக்கிறதுல ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னென்னா இவங்க பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு கனியும் நம்ம திவ்யாவும் எக்ஸ்ட்ரா பாத்திரத்தை அன்றைக்கி போட்டேன்னு சொல்லி அவங்களே சிரித்தாங்க. இது மட்டும் பாவம் தெரிஞ்சிச்சுன்னா சண்டைலாம் போடுவாங்கன்னு அரோரா கூட சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்தை பற்றி பேசலாமே. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, விஜய் சேதுபதி அவர்கள் முதல் கமருதன் கேள்வி கேட்குறாரு. என்னென்னா, பார்வை வேலை வாங்குறது தானே உங்கள் வேலை, அதுக்கு பதில் வீட்டுத்தலை அந்த வேலையை செய்யலாமா அப்படின்னும் போது விஜய் பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கொஞ்சம் பண்ண மாட்டேன்னு முரண்டு பிடிக்கிற ஆள் தான் அப்படின்னும் போது விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாரு, நான் கொஞ்சம் மடம் பிடிக்கிறவங்க தான் அப்படின்னு நீங்கள் சாதாரணமாக சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறாரு. இல்லை சார், பார்வை வேலை பார்க்கக்கூடிய ஆள் தான் அப்படின்னா இவர் உடனே மடக்கிறாரு. பாரு வேலை செய்கிறவங்க தான்னு பாரு நம்புகிறாங்க. ஆனால் நாங்கள் நம்பலை, ஏன்னா நாங்கள் பார்க்கலன்றாங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு நான் சொல்கிறது புரிஞ்சிருச்சு, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இதை பிஹேவ் பண்ணுறது ஆனால் இந்த பிஹேவ் பண்ணுற மூலமாக அது நல்லதில்லை. அதை நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. நான் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். நான் ஆர்கியூ தான் பண்ணுவேன். நான் வின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் வின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வின்லாம் பண்ணலை, நீங்கள் தோற்று தான் போகிறீங்க அப்படின்ற மாதிரி இந்த ப்ரோமோ முடியுது. நீங்கள் வின் பண்ணலை, நீங்கள் தோற்று தான் போகிறீங்க அப்படின்னு சூப்பராக சிம்பாலிக்காக உங்களுக்கு டைட்டிலும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரான்னு தெரியல. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன் விஜய் பார்வதி இந்த மாதிரி ப்ரோமோக்காக யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை என்ன விஷயம்? அதாவது இது ஓகே, இது கேட்கக்கூடிய விஷயங்கள் தான், நான் தவறே சொல்ல மாட்டேன். ஆனால் கேட்குற விஷயங்களில் ஒரு விஷயம் இருக்குது. அவங்க நான் வேலை செஞ்சே பார்க்கலன்னு அவர் சொல்கிறாரு. இப்போ அந்த வேலை யாரோ ஒருத்தங்க செஞ்சுருக்கணும்ல, அந்த வேலை யார் செஞ்சுருப்பா? அப்போ அங்கே ஒரு கேள்வி வருதுல்ல. இதை விட முக்கியமான விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ அரோரா இது வரைக்கும் வேலை செஞ்சு நீங்கள் பார்த்தீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்களா? ஏன்னா அரோரா வேலை செஞ்சு நாங்கள் பார்க்கல. இந்த வாரம் முழுக்க லைஃப் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கேன். 2 வார்டு தொடப்பத்தை வச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றுனாங்க. இது வரைக்கும் யாராவது கேட்டிருப்பாங்களா? எதுவுமே பண்ணாமல் ஒரு ஆடியன்ஸ் மாதிரி இருந்தாங்க. நீங்களே ஒரு டைம் வரைக்கும் கலாய்ச்சிருக்கீங்க. ஆனால் அங்கே போக மாட்டேது அந்த கேள்வி. பாரு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, இன்றைக்கி நாள் அப்போ பாருக்கு தான் பயங்கரமான நாளாக இருக்கும் போல இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நாளில் தான் அந்த அமித் அவர்களும் வீட்டார விஷயங்களும் வருது. ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.